ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அண்டர் வோல்டேஜ் லிஸ் காயில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அண்டர் வோல்டேஜ் லிஸ் காயிலாம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசிபின்னு சொல்லக்கூடிய எல்டி ஏர் சர்க்யூட் பிரேக்கரில் இந்த காயில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் பேசிக்காக ஏசிபி பிரேக்கர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃப் வீடியோ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே போல் ட்ரபிள் ஷூட்டிங்கில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஓவராலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதீங்க, அதையும் போய் பாருங்கள் ஏசிபி பிளேலிஸ்ட்டில். பட் நம்ம இதில் பார்க்க போது என்ன பார்த்தீங்கன்னா அண்டர் வோல்டேஜ் லிஸ் காயில் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஏசிபி பிரேக்கரில் பார்த்தீங்கன்னா அண்டர் வோல்டேஜ் ஏதாவது வரக்கூடிய 415 வோல்டேஜ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த வோல்டேஜில் ஏதாச்சும் லோ வோல்டேஜ் வந்துச்சுன்னா நம்மளுடைய பிரேக்கர் ஆன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இது ஒரு இன்டர்லாக் மாதிரி. சப்போஸ் இந்த காயில் இல்லைன்னா என்ன ஆகுனா நம்ம ஆன் பண்ணிவிட்டு மிஷினரிஸ் சப்ளை 300 வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகும். எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓவர் கரண்ட் போகும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டென்ஷனலாக இது போல் ஒரு காயில் எப்பயுமே ஏசிபியில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு மேனுஃபேக்சர் சரி, லைக் ஏபிபி, ஸ்னைடர், எல்என்டி, டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர் இருக்காங்க. அதே போல் டிசைன் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் பிரேக்கரோட டிசைன். பட் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய காமன்ஸ் எல்லாமே காமன் தான். ஓகேங்களா, அதை நீங்கள் எப்பயும் ஞாபகம் வச்சுங்க. அதெல்லாம் இன்டர்வியூலையும் கேட்பாங்க அண்டர் வோல்டேஜ் ரிலீஸ்னால் என்ன, அதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு யூட்டிலிட்டி ஃபீல்டருக்கு தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, இது எதுக்கு யூஸ் ஆகுது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லோ வோல்டேஜ் வந்துச்சுன்னா நம்மளுடைய பிரேக்கர் ஆன் பண்ணக்கூடாது அண்டர் வோல்டேஜ். ஓகேங்களா, இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் காயில் ரேஞ்செலாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள். நான் அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் இதை படித்து பார்க்குறேன், படித்து சொல்கிறேன், இது புரிஞ்சுக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா when the under voltage release is provided, the ACB can be closed only when supply is available to the under voltage release. ஓகேங்களா, நம்மளுடைய அண்டர் வோல்டேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சப்ளை வோல்டேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பிரேக்கர் க்ளோஸ் பண்ண முடியும். அதெல்லாம் இங்கே ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாமினல் வோல்டேஜ் நம்மளோட அண்டர் வோல்டேஜ் காயில் டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் நம்மளுடைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. 240 வோல்ட்டில் இருக்குது, 415 வோல்ட்டில் இருக்குது, அதே போல் 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸில் இருக்குது, 60 ஹெர்ட்ஸில் இருக்குது. அது ஒரு காயில் தான். இங்கே நான் சைடில் இருக்கிற மாதிரி அண்டர் வோல்டேஜ் டிசைன் இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொரு இது மேனுஃபேக்சர் பொறுத்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் காயில். ஓகே, அதே போல் 24 வோல்ட் டிசிலையும் இருக்குது. அதே போல் இதில் கொடுத்துருக்காங்க பிக்கப் எப்போ ஆகும், நம்மளுடைய காயில் எப்போ அந்த மெக்கானிசத்தை பிக்கப் பண்ணும் அதில் சொல்லியிருக்காங்க. 80% ஆஃப் நாமினல் வோல்டேஜ். நாமினல் வோல்டேஜ்னால் 240, 415 சொல்லக்கூடிய வோல்டேஜில் 80% அபோவ் போகும்போது மட்டும்தான் அந்த காயில் ஹோல்டு பண்ணி நிற்கும். அப்போ தான் நம்ம பிரேக்கரை க்ளோஸ் பண்ணால் கூட க்ளோஸ் ஆகும். 80% பிலோ போச்சுனாவே ட்ராப் வோல்டேஜ் நம்மளுடைய ஏசிபி க்ளோஸ் பண்ண முடியாது. இது ஒரு இன்டர்லாக் மாதிரின்னு வச்சுங்களேன். ஓகேங்களா, அது இல்லாமல் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இந்த வீடியோ கிளிப்பில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கிளியராக பாருங்கள். ஒரு பிகினர் லெவலுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிரேக்கர் க்ளோஸ் ஆகலைன்னா நிறைய கண்டிஷனால் க்ளோஸ் ஆகும் போகலாம். ஏன்னா அது ஒரு மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட். ஓகேங்களா, அவங்க ஃபுல்லாகவே மெக்கானிக்கல் ஆப்ரேஷன் தான். அதே போல் ஏதாச்சும் ரிலே ஆக்டிவேட் ஆகிருக்கலாம், ப்ரொடக்ஷன் ரிலே ஏதாச்சும் ரீசெட் ஆகாமல் இருக்கலாம். அதே போல் அண்டர் வோல்டேஜ் ரிலீஸ் காயில் எனர்ஜைஸ் ஆகாமல் இருக்கலாம், அல்லது அண்டர் வோல்டேஜ் ரிலீஸ் காயில் வீக்காக இருக்கலாம். அதுபோல் கண்டிஷன்லாம் ஏற்படும் போது நம்மளுடைய பிரேக்கர் க்ளோஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா, அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த வீடியோ கிளிப்பை போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும் எப்படி அண்டர் வோல்டேஜ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக்கர் ஸ்ப்ரிங் சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் பிரேக்கரை க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகும். ஆனால் டக்கு சடனாக ஓப்பன் ஆகிடும். ஏன்னா அண்டர் வோல்டேஜ் இருக்குது. இப்போ அண்டர் வோல்டேஜ் காயில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த மெக்கானிசம் ஆப்ரேட் ஆகலைன்னா பிரேக்கர் க்ளோஸ் ஆகாது. சப்போஸ் அந்த அண்டர் வோல்டேஜ் காயிலுக்கு சப்ளை வந்தால் மட்டும்தான் பிரேக்கர் க்ளோஸ் ஆகும். இந்த மெக்கானிசம் பாருங்கள் எப்படி ட்ரிப் ஆகுதுன்னு. நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சடனாக க்ளோஸ் ஆகி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அண்டர் வோல்டேஜ் காயில் எனர்ஜைஸில் இல்லை, அதனால் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு மைக்ரோ செகண்டில் தான் டக்குன்னு ரிலீஸ் ஆகிடும். இப்போ நாங்கள் அந்த யூவி காயில் நாங்கள் மேனுவலாக எனர்ஜைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணி பார்ப்போம். அப்போ என்ன பிரேக்கர் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த யூவி காயிலோட மெக்கானிசம் இருக்குல்ல, அதான் அந்த இந்த ஸ்லைடு ஃப்ளைட் மாதிரி இருக்குல்ல, இதை நீங்கள் ஹோல்டு பண்ணி வைக்கணும். இதை ஹோல்டு பண்ணி இப்படி வச்சிங்கன்னா இதுக்கு இப்போ மெக்கானிசம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா பிரேக்கர் இப்போ நார்மலாக கான்டாக்ட்லாம் க்ளோஸ் ஆகிடும். இப்படி தான் ஹோல்டு பண்ணணும். இப்போ நம்ம
நாங்கள் வந்து யூவி காயில் வந்து மேனுவலாக அழுத்தி வச்சுருக்கோம். அதனால் வந்து இப்போ பிரேக்கர் வந்து ஆன்னு காட்டும் பாருங்கள். ஆனில் இருக்குங்களா? இப்போ நான் யூவி காயில் வந்து எனர்ஜைஸ் பண்ண மாதிரி ஸ்டேட்டில் வச்சுருக்கேன். இப்போ 2 பிரேக்கர் வந்து க்ளோசிங் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கே தெரியுதுங்களா? எல்லா கான்டாக்டும் க்ளோஸ் ஆகிருக்கு. சப்போஸ் நான் அந்த மேனுவலாக அழுத்தி வச்சுருக்க அந்த யூவி காயிலேருந்து நான் கையை எடுத்த உடனே ரிலீஸ் ஆகிடும். இதுதான் வந்து யூவி காயிலோட ஃபங்க்ஷன், அண்டர் வோல்டேஜ் ரிலீஸ். சப்போஸ் நம்ம சப்ளை இருக்கும்போது வந்து எனர்ஜைஸில் இருக்கும், அப்போ வந்து பிரேக்கர் வந்து க்ளோஸ்லேயே இருக்கும். நார்மலாக பவர் சப்ளை போட உடனே வந்து என்ன ஆகுனா அதுக்கு போகிற சப்ளை கட் ஆகிடும். அந்த சப்ளை கட் ஆகிடுச்சுன்னா அந்த காயில் டீஎனர்ஜைஸ் ஆகி பிரேக்கரை ஆஃப் பண்ணி விட்டுரும். இதுதான் வந்து யூவி காயிலோட ஃபங்க்ஷன், அண்டர் வோல்டேஜ் ரிலீஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏதாச்சும் டவுட்னா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.